लक्ष्या। भाई साहब आपसे एक मदद चाहिए। आपको ये एड्रेस पता है क्या? कुछ कुछ होता है, कभी खुशी कभी गम। இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற வா। நீ ஹெல்ப் பண்ணனா நான் பண்றேன் இது। आपको क्या चाहिए? माफ कीजिए, ये रास्ता सीधा जमालिया की तरफ ही जाता है ना? यहाँ से सीधे जाओगे तो सिर्फ 10 मिनट की दूरी पे। ठीक है, मैं ढूंढ लूंगा, शुक्रिया। आप किसी का घर ढूंढ रहे हो क्या? सौम्या अपार्टमेंट्स, वही लैंडमार्क दिया है। यहाँ से सीधे जाके 3rd राइट ले लीजिएगा और आपको सौम्या अपार्टमेंट मिल जाएगा। आपका बहुत शुक्रिया। मतलब मेरी मंजिल दूर नहीं है। Hey, I just got a text from Imran. He'll be with us in 5 minutes. நம்ம அவங்க ஊருக்குலாம் போறோம், நம்மள மெட்ராஸின்னு கலாய்ப்பானுங்க, அசிங்கப்படுத்துவானுங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, நான் பண்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுதா? We all are Indians da. Unity in diversity. Understand? சரிம்மா, போதும், படத்துக்கு டைம் ஆகுது, நான் போய் அவளை கூப்பிடுறேன். லக்ஷ்யா, பாருடா எவ்வளவு திமிரா வரான்னு. Look how long we have been waiting. Sorry da, I was watching TV. Voice கேக்கல. As always, she has a reason. Come on, believe me guys. Sorry da, these guys are fighting. அதான் late. See, ஆட்டோக்கார எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான்? போயிட்டான். I can't wait anymore there alone. அங்க பாரு, ஒரு பிளைண்ட் மேன் ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். Already late because of this. Yes, Imran is right. மொக்கபர நிறுத்திட்டு வா போலாம். என்ன பேசிட்டு எனக்கு பேரும்? இப்ப அதை கிராஸ் பண்ணி விடுறதுனால என்ன டைம் வேஸ்ட் ஆக போகுது? நீ மதத்துல ஸ்டாப் டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணு. ஹே, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? கிஷன் and Imran, what's wrong with you guys? ஹெல்ப் பண்றது தப்பா? இதோ பாருடா, நம்ம இல்லனா வேற யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. So why do we have to lose our fun? சோ மத்தவங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் இல்ல? நான் அப்படி சொல்லடா, நம்ம லைஃபை நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம், then we can start helping others. எவ்வளவு செல்ஃபிஷ் நீ. உன்ன மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணா humanity will be great forever. நாங்க மட்டும் தான் அப்படியா? டாப்ஸி பொலிட்டிஷியன்ஸ் நம்ம நாட்டிலே இருந்து நம்ம காசு எடுத்து சுவிஸ் பேங்க்ல போடுறாங்களே, அவங்கள நீ என்ன சொல்லுவ? மத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீ நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கன்னு யோசி. எல்லாரும் மாதிரி நீ யுஎஸ் போய் கம்பெனி ஆரம்பிச்சு you're going to employ those people, right? In that case, இந்த கண்ட்ரி எனக்காக என்ன பண்ணிருக்கு? நீ பிறந்தது இந்த நாட்டுல and you got very nice education here and இவ்ளோ பேசுறியே, அது காரணம் இந்த நாட்டுல இருக்க டெமோக்ரஸி.